ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா கையில் க்யூட்டாக டெடி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த க்யூட்டான டெடி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு ஆக்சுவலாக. இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் காசு கொடுத்து வாங்கவும் இல்லை, யாரும் எனக்கு கிஃப்ட் பண்ணவும் இல்லைங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமில் கேம்ப் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா எல்லா குட்டீஸ்க்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்த கிஃப்ட்டில் இருந்த டாய் தான் இது ஆக்சுவலாக. நிறையா மல்டி கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த கலர் கொஞ்சம் யூனிக்காக மல்டி கலர் இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது வெக்கமே இல்லாமல் எனக்கும் வேணும், அதுவும் இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு நானும் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹேங் மாதிரி இருக்கும், தலைக்கு மேலே நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி. அது வந்து எப்படி காணாமல் போச்சுன்னா, வாங்கிட்டு வந்தப்போ அம்மா சின்ன பையன் கையில் கொடுத்தாங்க. அவன் என்ன தான் பண்ணுறான், அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போலங்க. புரட்டி எடுத்தான். அவன் டெடிக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுதுரும், ஐயோ அம்மான்ட்டு. அந்த அளவுக்கு புரட்டி எடுத்ததில் அந்த ஹேங் அப்படியே பிஞ்சு போச்சு. அவன்கிட்ட காப்பாற்றி நான் வந்து எந்த இடத்துல வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அது நான் வாங்கி பத்திரமா வச்சுட்டேன். இப்போ நான் க்ளீன் பண்ணும்போது இந்த டெடி என் கையில் கிடச்சி. அம்மா அவன்கிட்ட கொடுத்து பாரு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னாங்க. கொடுத்ததாங்க. ஃபஸ்ட்டு அது சீண்டவே இல்லை சார். அதுக்கப்புறம் பண்ணாமல் பாருங்க, புரட்டி எடுத்துட்டாங்க மறுபடியும். நான் அவனை விடு விடு ஓ டெடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தேன். என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு டைமும் அதை புரட்டும் போதெல்லாம் என்னை பார்த்து ஒரு முறைச்சிட்டான் நான் கத்தும்போது. அப்படியே இப்படியோ அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி மறுபடியும் நான் டெடியை ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெடிஸ், சின்ன சின்ன க்யூட் டாய்ஸ் எல்லாம் பிடிக்கும்? என்ன தான் நம்ம பெருசானாலும் வயசானாலும் சரி, இந்த மாதிரியெல்லாம் டாய்ஸ் பார்க்கும்போது நமக்கும் ஒரு சைல்டிஷான ஒரு மெமரிஸ் எல்லாம் வந்துடும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. இன்னொரு குட்டி டாய்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரவணா ஸ்டோர் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே வந்தது. கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் டாய் செக்ஷனுக்கு. அப்போ தாங்க இந்த குட்டி குழந்த பொம்மை பார்த்தேன். இதில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 29 ருபீஸ் தான். அழகழகாக க்யூட் திங்ஸ் இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. கீக் கொடுத்தா இவர் சார் அழகாக நடந்து வருவார். நான் கீக் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக நடந்து வருவான்னு. எங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இது வேணும். அந்த அதுவே குட்டி குழந்தை, அது எப்படி இது விளையாடணும்? அந்த குட்டி குழந்தைக்கு இல்லாமா எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த குட்டி பொம்மையை நான் வாங்கிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்? இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் குழந்தையாக மாறிடும்ல, இல்லை குழந்தையா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு தோணலை? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுது? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்டாக